ஷெல்வி சார், இதை நீங்களும் சொல்லலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தனு சார் வந்து ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பேரில் வந்து கொஞ்சம் அஜித் சாருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஆர்வம் வந்து இப்போ விஜய் சார் ஜெயித்த பிறகு அவருக்கு வந்து அதில் வேணும்னா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரலாம். பட் தனுஷ் ஜாதகத்துக்கு எனக்கு தெரியும். அதனால் அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து பாலிடிக்ஸுக்கு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. நான் வந்து யோசிக்காமல் 5001% நீங்கள் தான் 2006 மே மாதத்தில் சீஃப் மினிஸ்டர் நான் சொன்னேன். பல வருடங்களாக ஒரு 6-7 வருஷமாக சொல்லியிருப்பேன். லாஸ்ட் 1 இயர் நான் வந்து நிறைய பொலிட்டிஷியனால சேஸ் செய்யப்பட்டேன், தனிப்பட்ட முறையில் அச்சுறுத்தப்பட்டேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் மேபி தனுஷ் வந்து கமிட் ஆகிட்டார்னு வச்சுக்க பாலிடிக்ஸுக்கு, மேபி டிஎம்கே இருக்காது. அந்த நம்பர் 2 பிளேஸுக்கு வந்து தனுஷ் வந்துடுவார். ஒரு கட்டத்தில் நம்ம சார் எஸ்எஸ் தனுஷ் சாரும் இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தனுஷ் சார் முடிவு வரணும். இதில் அனுபவம் இருக்கா, அறிவு இருக்கான்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுபவம் அறிவு தேவையில்லை, உதவி செய்கிற மனசு இருந்ததுன்னா போதும். இப்போ எப்படி தளபதி வந்து பட்டாசு கிளப்புறாரு, இவர் வந்து கடக லக்கணம் கடகராசி, இவர் வந்து விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி. 2 பேர் ஜாதகம் லக்கணத்தில் சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம், ஒரே மாதிரி உள்ள 2 நபர்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு இவரை பிடிக்கும். நான் அஷ்யூம் பண்ணுறது பிரைம் மினிஸ்டருக்கு இவரை பிடிக்கும். ஒன்று, இவங்க 2 பேருக்கு ஒரு வார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வரும்பொழுது எதிர்கால தலைவர் லிஸ்ட்டில் தான் எங்கள் தலைவர் வந்துடுறாரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரைம் மினிஸ்டருடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் தலைவருக்கு இருக்கும். எங்கள் தலைவர் வந்து யார் பிரைம் மினிஸ்டருங்கிறத டிசைட் பண்ணுற இடத்துல தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜெயலலிதா இருக்காங்களங்க, அப்படியே நான் விஜய் சார் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்கிறது, அவங்க வந்து ஒருத்தர் நம்பிட்டா, ஜெயலலிதா ஒருத்தர் நம்பிட்டா மறுபடியும் அவங்கள சந்தேகப்பட மாட்டாங்க. 2 பேருமே கிரேட் பர்ஃபார்மர்ஸ். நீங்கள் பார்க்குறீங்களா, 9:30 மணிக்கு கிளம்பி செக்ரட்டரி வந்துட்டு சாயங்காலம் 5:30 வரைக்கும் எங்கள் தலைவர் வேலை செய்கிறார். இதே ட்ரெண்டு தான் ஜெயலலிதாவும். தலைவர் அப்படியே என்ஜாய் மாதிரி, பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே என்ஜாய் மாதிரி. ஆக்சுவலி ஹி கேன் பி நெக்ஸ்ட் என்ஜாய். ஆக்சுவலாக இதை வந்து அவர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் தான் இதுக்கு வந்து ஆப்டாக இருந்தவர். அதில் உள்ள பூந்து பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த பெருமை அவருக்கு தான். ஸோ அவர் தான் பேசும். Kalata Digital Stars 2026 4th edition. Our title sponsors Manjuvel Properties Private Limited, where properties become dreams come true. Max Gold, cash for gold. Call 044 45 45 45 45. Grand Royal Tours, we make sweet memories. Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by the Chennai Silks, let the celebrations begin. Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரி டே. பவர்ட் பை டார்லிங். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. மேபிள், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் உமன்ஸ் வேர் பிராண்ட். கணேஷ் செராமிக்ஸ், பிராண்டட் டைல்ஸ் ஷோரூம், பாண்டி, வெல்லூர், அரியலூர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. டிஎன்சி ட்ரிட்ஸ், trust is our tradition since 1965. Chennai's Amrita. Chennai's Amrita nale placement. Placement nale Chennai's Amrita. Associate sponsor i5 Properties, i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Snacks partner Farmlay, wholesome snacking indulgence without guilt. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways Chennai, Pullman Chennai Anna Salai, Western Park. Food partner Kolattur Babu Catering, உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம். Envin Caterers. Beverage partner British Empire Packaged Drinking Water. Travel partner Rapido, assured cabs at lowest price. Refreshment partner Wagh Bakri tea since 1892. Special partner Healthware and Niagara. Photography partner Zero Gravity Group since
2010. அடுத்த முக்கியமான அவார்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு மோஸ்ட் ஹாப்பனிங் பர்சனாலிட்டி தான். நம்ம வந்து ஃபோனு சோஷியல் மீடியாவில் திறந்தா ரெகுலராக வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த விஷயம் நமக்கு ஆஹா எப்படா இது நம்மளை வந்து அந்த கியூரியாசிட்டியில் எப்பயுமே வச்சுருக்கோம். சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே நடக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தரை தான் நம்ம இங்கே கூப்பிட போகிறோம். ப்ரெசென்டர் யார் அப்படின்றத கூப்பிடலாமா? எஸ், ஒரு நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் அஸ்ட்ராலஜர் ஷெல்வி அவர்கள். ஒரு நல்ல கைத்தட்டல் சார், ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். And sir உடன் இணைந்து I would like to welcome associate sponsor i5 Properties, Mr. Prasad P, founder and managing director of i5 Housing and Properties. நீங்க யாருக்கு விருது கொடுக்க போறீங்கன்றத இந்த ஏவில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். Galata Digital Stars 2026 4th edition. Golden icon of inspiration. Excellence in astrology and social welfare. And the award goes to Mr. Ratan Pandit Vetrivel. எஸ், ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுடன் மிஸ்டர் ரத்தன் பண்டிட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறது கலாட்டா. Thank you, sir. Thank you, Thank sir. you, Mr. Prasad, sir. Thank you, sir. Golden icon of inspiration, excellence in astrology and social welfare. வாழ்த்துக்கள் சார். So happy to have you. Thank you, ma'am. எஸ் சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சார் ஷெல்வி சார்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். ஏன்னா இது வந்து இவர் சொன்னது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு செம்மையான ஒரு விஷயமா இருந்தது. அரசு வேலை இல்லை அப்படின்னு உடனே ரத்தன் பண்டிட் சாருக்கு வந்து இல்லைன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு குரல் கொடுத்த ஒரு அஸ்ட்ராலஜர் நீங்கள் தான். அந்த கோவம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தது சார். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசணும் சார். நாட்டில் 2 பேருக்கு தான் பொறாமல் வராது. ஒருத்தர் வந்து ஃபைனான்சியரு, அடுத்தது ஜோசியர் தான். அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்களாம் ஓஹோன்னு இருக்கணும்னு நினைக்கிறதுல ஃபஸ்ட்டு ஜோசியர் இருப்பாங்க. நம்மக்கிட்ட பணம் வாங்கினவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஃபைனான்சியர் இருப்பாங்க. அம்மா, டீச்சர், அப்புறமா இவங்க 2 பேர் தான். ஸோ என் இனத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிறச்ச, அது கிடைக்காத போகிறச்ச நான் குரல் கொடுக்கலன்னா அப்புறமா வேறு யார் தான் குரல் கொடுக்குறது? அதுக்காக தான் அதனுடைய இது. சார் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் விருதுக்கு கலாட்டா சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த விருதை வந்து ஷெல்வி சார் கையால் வாங்கியிருக்கீங்கன்னும் போது கூடுதல் சந்தோஷமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். about the award. Yes, and sir. Few words sir from you. ஆக்சுவலி இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட். இது ஒரு தமிழ்நாட்டுடைய சப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யும், சித்திரை மாதத்தில் வந்து சூரியன் அக்னி நட்சத்திரம் வரும். இதெல்லாம் தமிழ் பஞ்சாங்கத்தை பிரகாரம் தமிழ்நாட்டில் நடக்கும். இதே பஞ்சாங்கத்தை த்ரூஅவுட் த வேர்ல்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். டெல்லியில் ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யறதில்ல, அக்னி நட்சத்திரம் டெல்லியில் சித்திரை மாதத்தில் வராது. அப்போ இந்த அஸ்ட்ராலஜியோடைய பேஸே தமிழ்நாடு தான். ஒரு காலகட்டத்தில் பாவர்ட்டி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தபோது பெரியார் மாதிரி ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வர்றார். பாவர்ட்டி காப்பாற்றுறது பேரில் நம்ம ஆன்மீகம் லைட்டாக தடுக்கப்பட்டுருச்சு. ஆன்மீகத்தோட கனெக்டட் தான் வந்து ஜோதிடம். இப்போ தைப்பூசத்தில் முருகனை போய் கும்பிட்றோம். தை மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரம் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறது அஸ்ட்ராலஜர். இந்த அஸ்ட்ராலஜியும் தெய்வீகத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்போ தெய்வீகம் தடுக்கப்படுற பொழுது அஸ்ட்ராலஜியும் தடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இது தமிழ் சாஸ்திரம். இது தமிழ்நாட்டில் உருவாட அல்லது ஸ்ரீலங்காவில் உருவாட ஒரு சாஸ்திரம். ஸோ இது வந்து ஒரு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. எல்லாத்துக்கும் ஒரு மென்டர் வேணும். இப்போ நான் வந்து விஜய் சாரை பார்க்குற பொழுது, நான் பிகினிங்கில் நான்லாம் பார்த்து பழகிற பொழுது அது வேறு மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள நாங்களாம் இருந்தோம். தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். தொடர்ந்து இயர் பை இயர் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இந்த ஜோதிடம்ங்கிறது இட்ஸ் நாட் தியரி. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அடையறதுக்கு பயன்படுற ஒரு அற்புதமான ஒரு சைக்காலஜி ஆக்சுவலாக. ஸோ அது வந்து மேபி ஒரு பை காட்ஸ் கிரேஸ் எங்கள் மாதிரி ஆட்கள்கிட்ட இருக்குது. இவர் வந்து எனக்கு சீனியர், நான் நிறைய பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். எங்களுக்கு ஆல்ரெடி நல்ல அறிமுகம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வித்வான் லக்ஷ்மண ஐயர், பாலன் கே நாயர், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சு.
இப்போ நம்ம பாரதிராஜா தவறிட்டார், அடுத்த இப்போ வெற்றிமாறன் இருக்கார். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது மேபி அனதர் 20-25 இயர்ஸ் வந்து அஸ்ட்ராலஜி வந்து எங்கள் 2 பேர்த்தினால எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு அற்புதமான தொழில். லக்லி நாங்கள் 2 பேர் இருக்கிறனால ஒரு ஈகோ இல்லாத 2 பேர் நாங்கள் 2 பேரும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அழகாக நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. சூப்பர் சார். நல்ல டைம் இருந்தால் நம்மளும் நம்ம பார்த்துருக்கலாம், அப்புறமா பேசி. இல்லை கண்டிப்பாக சார்கிட்ட ஷெல்வி சார்கிட்ட ஏற்கனவே நான் வாட்ஸ்அப்பில் வந்து சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். 2 பேர்கிட்டயும் ஒரு புக்கிங் போயிட்டு ஒரு புக்கிங் சார்கிட்ட வேறு ஸ்பெஷல் வந்து. ஆமாம், 2 பேரும் இங்கே இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். எல்இடியில் சில இமேஜஸ் வரும் சார், அதை பற்றி நம்ம பேசுவோம். மாட்டி விடுறது. ஓகே. ஷெல்வி சார் இதை நீங்களும் சொல்லலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தனு சார் வந்து ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். அண்ட் நிறைய பேர் நிறைய விதமாகவும் சொல்கிறாங்க. இங்கே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாப் ஹீரோஸ் இருக்காங்க இங்கே 5 பேரும். ஒருவேளை ஃப்யூச்சரில் இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தான் சார் எங்களுடைய கேள்வி. அதாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பேரில் வந்து கொஞ்சம் அஜித் சாருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஆர்வம் வந்து இப்போ விஜய் சார் ஜெயித்த பிறகு அவருக்கு வந்து அதில் வேணும்னா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரலாம். பட் தனுஷ் ஜாதகத்துக்கு எனக்கு தெரியும், அதனால் அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து பாலிடிக்ஸுக்கு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. மற்றவங்க ஜாதகம் எனக்கு தெரியாததை நான் பேசுகிறது. ஸோ தனுஷ் சார் வந்து ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ் வர வாய்ப்பு உண்டு. ஓகே சார். நீங்கள் ரத்தன் சார், நீங்கள் சார் ரொம்ப சிம்பிள். டிஎம்கே ஏடிஎம்கே அம்மாவும் கலைஞரும் இறந்துடுறாங்க. இப்போ நான் எப்படின்னா ஐம் கிரிக்கெட்டர், ஜெயிச்சுட்டே இருக்குன்னு ஆசைப்படுற ஒரு கிரிக்கெட்டர். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா ஐம் நாட் அன் அஸ்ட்ராலஜர். கிரிக்கெட்டர் அஸ்ட்ராலஜி பார்க்குறாரு. வெற்றி மட்டும்தான் தேடுதல் ஒரு கிரிக்கெட்டருக்கு. ஒவ்வொரு மேட்ச் ஐம் கேப்டன் டு மை காலேஜ் ஆக்சுவலி டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ பிளேட் ஃபார்ம் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக. அப்போது ஜெயிக்கணுங்கிற வெறியோடு அலையிறோம். 2016 நான் 17 அஜித் சார் அப்ரோச் பண்ணேன். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து உடல் ரீதியாக அவர் தயாராக இல்லை, ஸோ ஹி கான் என்டர்னாங்க. ஏன்னா அம்மா இறந்த பிறகு அடுத்த தலைமைக்கார தகுதி அஜித் சார்ட்டையும் விஜய் சார்ட்டையும் இருந்துச்சு. அதன் பிறகு அவரோட அப்படியே நான் சேஸ் ஆகி 2020 பிறகு நான் கன்சல்டேட் ஆகி அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்துச்சுன்னா, இப்போ நான் இத்தனை ரசிகர்னாலும் சொல்கிறேன், எப்படி ஒரு மனிதன் அரசாங்கத்தை ஆள்றான்னா, புகழ் உடையவங்கிட்ட ஜாதகத்தில் சனியும் சுக்கனும் நல்லாயிருக்கும். சனியும் சுக்கரனுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகிடலாம், ஃபிலிமில் பெருசாக வந்துடலாம். அப்போ அவங்க ஜனங்களை கவர்ந்துடுறாங்க. அதே ஜாதகத்தில் ஒருவேளை செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அவன் தொடர்ந்து ஜெயிக்கலாம், அதுதான் அரசியல். அதே ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் ஹீ கேன் பி an எம்எல்ஏ ஆர் எம்பி. அதே ஆளுடைய விதி வலுத்திருந்ததுன்னா அவன் எந்த ஸ்டேட்டஸோட ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான 2 அதிர்ஷ்டசாலி ஜாதகம் தான் நம்ம விஜய் சாரும் அஜித் சாரும். நான் வந்து யோசிக்காமல் 5001% நீங்கள் தான் 2006 மே மாதத்தில் சீஃப் மினிஸ்டர் நான் சொன்னேன். பல வருடங்களாக ஒரு 6-7 வருஷமாக சொல்லியிருப்பேன். நான் நிறையா யூடியூப்ஸில் தான் வந்து நான் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நல்லா தெரியும் அவரால், அதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டேன். லாஸ்ட் 1 இயர் நான் வந்து நிறையா பொலிட்டிஷியனால சேஸ் செய்யப்பட்டேன், தனிப்பட்ட முறையில் அச்சுறுத்தப்பட்டேன் ஆக்சுவலாக. ஓகே. வேறு வழி இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி லீடிங் பீப்புளை ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் எனக்கு கேட்டார் ஆக்சுவலி, நீங்கள் போன மாதம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதம் எலெக்ஷன் வரும், அடுத்த மாதம் சிஎம் ஆயிருவீங்களோ நாங்கள்லாம் அப்படின்னாரு. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கா யார் வேணாலும் வரலாம். அப்போ அந்த சுக்கரன் சனி சூரியன் செவ்வாய் வலுத்த ஒரு பெரிய மனிதன் தான் நம்ம விஜய் சார். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஃபோக்கஸ்ட் ஆள், யாரோ ஒருத்தரோட சேர்ந்து வருஷ கணக்காக வேலை செய்வேன், ஒரு காமன் டு ஆள் மாதிரி இருக்க மாட்டேன். இப்போ ஜெயலலிதாவை கூட ஒரு 2000 தடவை சந்திச்சிருப்பேன், ஒரு 1000 தடவை சாப்பிட்ருப்பேன் ஆக்சுவலாக. அவ்வளோ பழக்கம் நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு, அவங்க நான் மகன் நாட்டேன் ஆக்சுவலாக. அவ்வளோ க்ளோஸ்னால் எல்லையுமே நான் க்ளோஸ், அவ்வளோ இருந்தேன். அங்கேருந்து அப்படியே இங்கே விஜய் சாரோட ட்ராவல் ஆகிடுறேன். அந்த விஷயத்தில் சொல்கிறேன், நான் லாஸ்ட்டு அடைமையாக கலெக்டர் சேனலில் சொல்லியிருந்தேன், அடுத்த 2031 எலெக்ஷனில் டிஎம்கேம் ஏடிஎம்கேம் சேர்ந்து எங்களை எதிர்த்து வருவாங்க பாருங்கள் அப்படின்னு. கலெக்டர் சேனல் ஒரு இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பாருங்கள். அடுத்த எலெக்ஷனில் விஜய் சார் ஜெயிக்கணும்னா தே ஹேஸ் டு டை அப் டுகெதர். இது டிஎம்கே ஏடிஎம்கே. ஆனால் நான் இப்போ சொல்கிறேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மேபி தனுஷ் வந்து கமிட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க பாலிடிக்ஸுக்கு, மேபி டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காது. அந்த நம்பர் 2 பிளேஸுக்கு வந்து தனுஷ் வந்துடுவார். ஒரு கட்டத்தில் நம்ம சார் எஸ்எஸ் தனுஷ் சார்னு இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தனுஷ் சார் முடிவு வரணும். அவர் ஜாதகத்தை அந்த யோகம் இருக்கானா நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் அவர் ஜாதகத்தை
அவர் ஜாதகம் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ உறுதியாக ஒரு ரொம்ப இன்னொரு அதிர்ஷ்டமிகு ஒரு ஆள். இதில் அனுபவம் இருக்கா அறிவு இருக்கான்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுபவம் அறிவு தேவையில்லை, உதவி செய்கிற மனசு இருந்ததுன்னா போதும். இப்போ எப்படி தளபதி வந்து பட்டாசு கிளப்புறாரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரா? இப்போ ஏதாச்சும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போல்டாக லஞ்சம் வாங்க முடியுமா? ஒரு தாசில்தார் போல்டாக லஞ்சம் வாங்க முடியுமா? ஸோ கேட்குறமில்ல, கேள்விப்பட்டால் தூக்கி எறிகிறமில்ல. இது நடந்துச்சா? டெத் சர்டிஃபிகேட் பணம் கொடுக்க வேண்டிய நிலமை வச்சா இல்லையா? நமக்கு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்க முடிஞ்சது. அது மாறுச்சா இல்லையா? அப்போது இன்னும் நிறைய மாறும். அதனால் மாறுதல் செய்கிறதுக்கு ஒரு மனிதர் நல்லவராக இருந்தால் போதுமானது. அரசியலுக்கு அனுபவம் தேவையே இல்லை, நல்ல மனசு இருந்தால் போதும். மேபி ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க்குக்கு தனுஷ் சார் தயாராக இருந்தால் 2031 இது விஜய் சார் வர்சஸ் தனுஷ் சார்னு மாறிடும். Wow. Oh my God. எக்ஸலன்ட் Some எக்ஸலன்ட் சார். info. Okay. சிஎம் வெர்சஸ் பிஎம். Oh. அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிஎம்ல நீங்கள் பிஎம்மாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை, இது இது எப்படி தெரியுங்களா? ஆக்சுவலாக இவர் வந்து கடக லக்கணம் கடகராசி, இவர் வந்து விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி. 2 பேர் ஜாதகம் லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம். ஒரே மாதிரி உள்ள 2 நபர்கள். ஆமாம், ஒரே மாதிரி கேரக்டர், பாடி லாங்குவேஜ். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல. ஏன் ஜெயலலிதா ப்ரெஸ்ஸை பார்த்ததே இல்லை, சரியா பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ரிச்ச கல்ச்சர், அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போது இவர் 75 வயது கடந்து வாழ்ந்துட்டுருக்கார். நாங்கள் ஜஸ்ட்டு 50 வயது கடந்து வந்திருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு இவரை பிடிக்கும். நான் அஷ்யூம் பண்ணுறது பிரைம் மினிஸ்டருக்கு இவரை பிடிக்கும். ஒன்று, இவங்க 2 இடத்துல ஒரு வார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஜென்ரேஷன் கேப், 2 ஜென்ரேஷன் கேப் இருக்குது ஒன்று. அடுத்து எதிர்கால தலைவர்கள் உருவாவாங்க இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்திலையும். இப்போ 50s 60s இந்த தலைவர்கள் 70s 80s எல்லாம் போயிருப்பாங்க. அப்படி வரபொழுது எதிர்கால தலைவர் லிஸ்ட்டில் தான் எங்கள் தலைவர் வந்துடுறார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரைம் மினிஸ்டருடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் தலைவருக்கு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி எங்கள் தலைவர் வந்து யார் பிரைம் மினிஸ்டருங்கிறத டிசைட் பண்ணுற இடத்துல தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். 29 onwards ரெஸ்ட் ஆஃப் இஸ் லைஃப். ஆமாம், இந்தியாவுடைய தலைவிதி சம்ஹவ் எங்கள் தலைவரோட கனெக்டடாகவே இருக்கும். ஐம் ஷூர் அபவுட் இட். Sure about it. ஆமாம், அதுக்கான தகுதியும் அதற்கான வல்லமையும் கடவுள் எங்கள் தலைவர் கொடுத்துருக்காரு. நிச்சயம் சார், நிச்சயம் சார். Super. Super sir. இன்னும் லாஸ்டா இன்னொரு ஒரு இமேஜ் லாஸ்ட் டான்ஸ் மாதிரி தளபதி ஸ்டைல்ல ஒரு லாஸ்ட் எல்இடி இமேஜ் இருக்கு. Can we have the image? சார், நீங்கள் 2 சிஎம் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை உங்களுக்கு தெரியுன்றனால அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம் சார். Similarities. சிமிலாரிட்டி சொல்கிறேங்க. இப்போ ஜெயலலிதா இருக்காங்களங்க, அப்படியே நான் விஜய் சார் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்கிறது, அவங்க வந்து ஒருத்தர் நம்பிட்டா, ஜெயலலிதாம்மா ஒருத்தர் நம்பிட்டா மறுபடியும் அவங்கள சந்தேகப்பட மாட்டாங்க. ஓகே. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் இட் கேன் கண்டினியூ. ஒரு குறைகள் வந்தால் கூட அதை திருத்திடுவாங்களே ஒழிய அவரை வேண்டான்னு நினைக்க மாட்டாங்க. ஜெயலலிதா எப்படின்னா, நட்பு வட்டத்தில் நான் இருந்திருக்கேன், ஷோ இருந்திருக்கார், நான் அவர்லாம் ரொம்ப க்ளோஸ். இந்த மாதிரி ஒரு சில நட்பு வட்டத்தில் ஈவன் இப்போ சின்னம்மா சசிகலாமா இருக்காங்க, அப் டு த எண்ட் அவங்க எப்படி ட்ராவல் பண்ணாங்கன்னு பாருங்கள். ஸோ ஜெயலலிதா அம்மா வந்துங்க நம்பினவங்களும் சந்தேகப்பட மாட்டாங்க, சந்தேகப்படுறவங்க நம்ப மாட்டாங்க. எங்கள் தலைவரும் அதே தான். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்பு வட்டத்தை ஜென்ரேட் பண்ணிட்டாருன்னா பண்ணினது தான். அதுக்குள்ளே போகிறது கஷ்டம், போயிட்டால் லைஃப் லாங் வி ஆர் சேஃப். ஒரு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை உள்ள நம்பக்கூடிய ஒரு மனிதர். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு, 2 பேருமே கிரேட் பர்ஃபார்மர்ஸ். நீங்கள் பார்க்குறீங்களா, 9:30 மணிக்கு கிளம்பி செக்ரட்டரியேட் வந்துட்டு சாயங்காலம் 5:30 வரைக்கும் எங்கள் தலைவர் வேலை செய்கிறார். இதே ட்ரெண்டு தான் ஜெயலலிதாமாவும். நீங்கள் பார்த்துனாங்க என்ன, அவங்க செக்ரட்டரியேட்டில் கம்மியாக வேலை செய்வாங்க, வீட்டில் அதிகமாக வேலை செய்வாங்க. கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராடி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் போத் ஆஃப் தம். ஒரு துளி கூட பொறாமைப்படாத, பொறாமைன வார்த்தைக்கு ஒரு அப்படின்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கெல்லாம். யாரை பார்த்தும் பொறாமைப்படாத 2 தலைவர்கள். இப்போ ஜென்ரலாக ஒருத்தர் பார்த்து பொறாமை வந்து மேலே வந்துட்டானா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எண்ணமே இல்லாத 2 தலைவர்கள். அப்போ இவங்களுக்கு கீழே தலைவர்கள் நல்லா உருவாவாங்க. செகண்ட் கேட்டகரி லீடர்ஸ் வந்து அருமையாக உருவாகுவாங்க. ஏடிஎம்கேல உருவாக போனதுக்கு காரணம் சம் ஆஃப் த ரீசன் ஆக்சுவலி. ஆனால் எனக்கு தோணுது டிவிகேல எக்ஸலன்ட் பீப்புள் கேன் கம் அப் இன் ஃபியூச்சர்.
ஸோ இது ஒரு பெரிய ஒரு தமிழகத்தை அம்மா விட்டுட்டு போனதை இன்றைக்கி தலைவர் எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, தலைவர் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி, பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி. ஆக்சுவலி ஹி கேன் பி நெக்ஸ்ட் எம்ஜிஆர். இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன், பெட்டர் தான் எம்ஜிஆர்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுதான் ப்ரூவ் பண்ணுறாரு, பண்ணிட்டாரு. இப்போ யார் இருக்காங்க, அனுபவம் இருக்கான்னு கேட்டாங்க, பூத்தில் ஏஜென்ட் இருக்கான்னு கேட்டாங்க, எம்எல்ஏ பேர் தெரியுமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் தெரியாமலே ஜெயிச்சிட்டோம் இல்லையா? டிஎம்கேல கேட்குறாங்களே, பூத்தில் ஏஜென்ட் இல்லை, உன்னோட எம்எல்ஏ பேர் சொல்ல தெரியுமான்னு கேட்குறாங்க. சரி தெரியாதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணாங்கிற, என் முகம் போதுன்னு தானே சொன்னார். திருச்சிக்கு நான் தான் கேண்டிடேட், மதுரைக்கு நான் தான் கேண்டிடேட், கோயம்புத்தூர் நான் தான் கேண்டிடேட், ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. ஜனங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையா? இதுதான் தலைவர். ஆக்சுவலி இவர் இன்னொரு எம்ஜிஆர், தி ரியல் கரிஸ்மேட்டிக் லீடர். அந்த லீடர் கூட எங்கே இருக்கிற இன்னொரு லீடர் போய் நம்ம கம்பேர் பண்ணுறது? ஜெயலலிதா கூட யாரையுமே அவங்க கேரியரில் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கு இந்த வாரி அப்படின்னு கேட்டேனாங்க, அந்த அதிர்ஷ்டம் ஈக்குவல். எம்ஜிஆருக்கு இருந்த அதிர்ஷ்டம், அந்த அந்த தராதரம் அது வேறு, அது வேர்ல்டு லெவல். அவர் கடவுள் மாதிரி. நீங்கள் கடவுள் மாதிரி வாழக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இப்போ புத்தர் கடவுளுங்கிறோம், ஆனால் வாழ்ந்த மனிதர். முருகர் கடவுளுங்கிறோம், ஆனால் வாழ்ந்த மனிதர். ஒரு காலகட்டத்தில் இவங்களாம் நம்ம கடவுளாகவே போட்டுலாம் ஆச்சரியப்பறக்கலாம். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டிட்டா வேலை முடிஞ்சு வச்சு. இப்போ சகல சக்தியும் உள்ள எங்கள் தலைவர் வந்து இன்னும் தர்மமாக வாழ்ந்துட்டாருன்னா அவர் நினைச்சாலே ஜெயிச்சாலாமே. இப்போ யார் நினைச்சாலும் நினைக்கிற மாதிரி நம்ம ஆயிடுவோம். அப்போ தலைவர் அதிகமாக நினைக்கிறவன் தலைவரோட ஜெயிச்சிருவான்னு நான் சொல்கிறேன். ஸோ இவ வந்து ரெண்டு பேருமே தன்னலம் இல்லாத ஒரு அருமையான ஆட்கள். சூப்பர், அற்புதமான கேரக்டர். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். டிசம்பர் வந்தாலே ஏதோ ஒரு பயம் வந்துட்டே இருக்கு சார். சுனாமி வந்தது, மழை வந்தது, வெள்ளம், அது இது ஏதோ ஒரு பிரச்சனை டிசம்பர்ல வந்துருது சார். இந்த வருஷம் எப்படி சார் இருக்க போகுது? கொஞ்சம் டஃப் தான் ஆக்சுவலி. நல்ல இயற்கை சீற்றமாக இருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட போகிறோம் இயற்கையினால். Galata Digital Stars 2026 4th edition. Our title sponsors Manjuvel Properties Private Limited, where properties become dreams come true. Max Gold, cash for gold. Call 044 45 45 45 45. Grand Royal Tours, we make sweet memories. Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by the Chennai Silks, let the celebrations begin. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம், தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரி டே. பவர்ட் பை டார்லிங். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. மேபிள், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் உமன்ஸ் வேர் பிராண்ட். கணேஷ் செராமிக்ஸ், பிராண்டட் டைல்ஸ் ஷோரூம், பாண்டி, வெல்லூர், அரியலூர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. டிஎன்சி ட்ரிட்ஸ், ட்ரஸ்ட் இஸ் அ ட்ரெடிஷன் சின்ஸ் 1965. சென்னைஸ் அமிர்தா. சென்னைஸ் அமிர்தானாலே பிளேஸ்மெண்ட், பிளேஸ்மெண்ட்னாலே சென்னைஸ் அமிர்தா. அசோசியேட் ஸ்பான்சர் i5 ப்ராப்பர்ட்டிஸ், i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஃபார்ம்லே, ஹோல்சம் ஸ்நாக்கிங் இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் கில்ட். லக்ஸுரி பார்ட்னர் அப்டேட் கார்ஸ், accelerating the future. Hospitality partner Somerset Greenways Chennai, Pullman Chennai Anna Salai, Westin Park. Food partner Kolattur Babu Catering, உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம். Envin Caterers. Beverage partner British Empire Packaged Drinking Water. Travel partner Rapido, assured cabs at lowest price. Refreshment partner Wagh Bakri tea since 1892. Special partner Healthware and Niagara. Photography partner Zero Gravity Group since 2010.